ते श्रीरमणाय शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துரைக்க நான் தருவேன் ஓலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா குருநாமத்திற்கோரிணை உண்டோ கூறானாவிற் இகமரம் உண்டோ அருளால் உலகிலாததும் உண்டோ ஆசான் கருணை கையமும் உண்டோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் செய்வினை சேர்வினை பார்வையால் தீர்ப்பார் சிதையா ஊழ்வினை செயலற காப்பார் மெய்யினை நாம் எனும் மயக்கமும் தீர்ப்பார் விளையாட்டாய் அருளமுதமுவார் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் கோடி யுகம் செய்தவ வலியதனை குருவருட்பார்வையே கூட்டிடும் இதனை நாடியறிந்தோர் பாடுவதெதனை ரமணாய நமோ நமவென்பதனை ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் ஊமையின் நாவும் உயிர்கவி பாடும் உனக்காலும் மலை கடந்தோடும் தீமை கர்ம விட கொடி வாடும் ஸ்ரீரமணன் அருளால் இது கூடும் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் எளியனும் குருவருளால் கடை தேரும் இரவியும் அவராலே திசை மாறும் களிமண் தங்க கட்டியாய் மாறும் கடைமனம் பிரம்மாகாரமாய் தேரும் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் பண்டிதர் பேசும் பாலும் திணையும் பரஞான குரு அருளால் மறையும் அண்டிய பக்தர் அகத்தோடினையும் அருட்குருவே நமக்காவியும் துணையும் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் முப்புடி துவந்தம் மூல அகந்தை முற்பிறப்பின் பல வாசனை சிந்தை எப்படி மறையும் எனிலது விந்தை இறை குரு ரமணன் அன்றோ நம் தந்தை ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம் செந்நாட்பல நாள் செய்துள கர்மம்
தீர பல யுகமாவிது மர்மோ இந்நாள் குருவருள் எய்திடில் ஜன்மம் இல்லாதொழியும் இது குரு தர்மோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். கையால் நீந்தி கடல் கடப்போமோ ககனத்தை காலால் அளப்போமோ ஐயன் அருளால் அன்றிதாமோ அருணாச்சல சிவரமண நமோ ஓம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போ. கமலாசனோடும் கார்முகில் போற்றும் அருணாச்சல சிவமாகிய பகவான் கமலாசனோடும் கார்முகில் போற்றும் அருணாச்சல சிவமாகிய பகவான் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம் ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போ. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த ரமண திருநாமம் என்னும் ஒரு தீஞ்சுவை நாமத்தை நமக்கெல்லாம் பெரும் கருணையினாலே அளித்தாரோ அந்த ரமண நாமத்தை சொல்லும் பொழுதே அருணாச்சலம் மறவாமல் நம் கண்முன்னே வந்து நிற்கின்றதோ, எந்த அருணாச்சலம் நம்முடைய உள்ளத்திலே நான் யார் என்ற கேள்வியை எழுப்புகின்றதோ, அது மௌனத்திலே எழுப்புகின்ற அந்த கேள்வியை உணர மாட்டாதவர்கள் மீது உண்டாய கருணையினாலே அந்த அருணாச்சலமே மனித வடிவெடுத்து பகவானாக நம் முன்னே அந்த நான் யார் என்ற கேள்வியை நமக்குள்ளே நாம் எழுப்புமாறு நம்மை செய்தாரோ, நம்மை அருள்பாலித்தாரோ அந்த லோக மகாகுருவா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த திருவந்தியார் பாடத்திட்டத்தின் கீழ் 12வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பாடல் ராஜராஜன் வந்து மியூட் பண்ணமோ செக் பண்ணிக்கோங்க சார். இன்றைய சிவலீலை காமனை காய்தல். சிரித்தார் எரித்தார் என்று அருணகிரியார் பாடுவதைப் போல அந்த காமவேளை எரித்தது அந்த ஈஸ்வரன் காவனை, இவர் காவனை காய்தல் என்று தலைப்பட்டிருக்கிறார் முருகனார். அந்த மன்மதனை எரித்தது மகா பிரசித்தம். அந்த லீலையை விட்டுவிடுவது என்பது இயலாத காரியம். முருகனார் அதை பாடுகின்றார். சில சமயம் நம்ம புராண கதையை முதல்ல பார்ப்போம், அப்புறம் முருகனாருடைய தமிழை பார்ப்போம். சில சமயம் முருகனார் தமிழை முதல்ல பார்ப்போம், அப்புறம் புராண கதை. இன்றைக்கு முருகனாருடைய அழகு தமிழை இன்றைக்கு முதல்ல பார்த்துள்ளோம். சூர்த்தரு துன்பம் பொறுக்கல தேவர்கள் ஓர்தலாயினர் உந்தி பர உற்ற உபாயம் ஒன்றும் தீபர. இந்த சூரபத்மனால் ஏற்பட்ட அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் ஏதாவது உற்ற உபாயம் ஒன்று ஆலோசனைத்தார்களாம்.
அந்த சூரபத்மன் அப்படி ஆலோசிக்கும் பொழுது அவன் சிவபெருமானுடைய மைந்தனால் தான் வதம் செய்ய முடியும் என்ற வரத்தை அவன் வாங்கியிருக்கிறான். அதனால ஈஸ்வரனுக்கு ஒரு காம எண்ணத்தை உண்டாக்கி ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் இந்த சூரபத்மனை வதம் செய்ய முடியும் என்றெல்லாம் யோசித்தார்கள். அதனால மன்மதனை கேட்டுக்கொண்டார்கள், போய் பண்ணுங்கன்னு. விண்ணவர் ஏவினர் வேளை மெஞ்ஞானத்தி கண்ணுதலோனிடம் முந்தி பர கலங்கினன் காமன் நெஞ்சுந்தி பர. விண்ணவர் ஏவினர், மன்மதனை போய் தேவேந்திரன் வந்து கேட்டுக்கொள்ற விஷயம் இல்லை, ரிக்வெஸ்ட் பண்ற விஷயம் இல்லை, இட்ஸ் கமாண்ட். ஒரு ராஜா சொன்னா பண்ணியே ஆணும், வேற வழியே கிடையாது, அது தலை விதி. இத கேட்டு மன்மதன் ரொம்பவும் கலங்கி போனானா. அந்த ஞானத்தீ கண்ணுதலோன்றார் முருகனார். ஞானமே நெருப்பா இருக்கிற அந்த ஈஸ்வரன் கிட்ட போய் என்ன அமிச்சா நான் என்னத்துக்கு ஆவேன் அப்படின்னு அவன் பயப்படுறான். கலங்கினன் காமன் நெஞ்சு உந்தி வர. இது முருகனாரா சொல்றது நினைக்கிறேன். அவரு புராணத்துல படிச்சு பார்த்தா மன்மதன் அப்படியே கலங்கி போனான்லாம் சொல்றேன். அவன் இன்னும் கேட்டா, இது நான் என்னுடைய தொழில் தானே இது, இதை என் தொழிலை பண்றதுக்கு எனக்கு என்ன இது, நான் எவ்வளவு ஈஸ்வரன் கிட்ட தானே போய் பண்றேன், கொஞ்சம் தைரியமாவே கொஞ்சம் செருக்கோடையா போனான்ற மாதிரிதான் அதெல்லாம் படிக்கும்போது இருக்கு. பட் இவர் என்னவோ அந்த மாதிரி சொல்றார். பட் முருகனார் ஒண்ணு சொல்றாருன்னா சில விஷயங்கள்லாம் அவர் புதுசா சொல்றார். அது வந்து கொஸ்டின் பண்ண முடியாத விஷயங்கள். இப்போ இந்த சூரபத்மன் அழிக்கிறதுக்காகத்தான் மன்மதன் போறான். இது ஒரு ட்ரா அட்டென்ஷன் மோஷன் சட்டசபையில், அது மாதிரி ஒரு ட்ரா அட்டென்ஷன் ப்ரோக்ராம். ஒரு மன்மதன் வந்து ஒரு மலரை எரியறது, அவர் மீது ஈசன் மேல பட்ட அவன் அந்த காமத்தி என்கின்ற அம்ப மலரா வீசுகின்றான். அம்பினாலே வில்லினாலே அந்த அம்பை பூட்டி அதிலே எரிகின்றான், அம்பை எய்கின்றான். அப்போ நறு நாற்றம் இல்லாத நன்மலராய மறுமாற்றம் யாவும் தான் முந்தி பர மதன் மற்று செய்வதன் முந்தி பர. நாற்றம் இல்லாத மொட்டு மலர்ந்தால் மனம் வீசும், இல்லைன்னா மனமே வராது. அப்படி மனம் வீசாத ஒரு மொட்டு மலராக ஒரு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற அந்த ஈஸ்வரன், அவர் பரமாத்மா வஸ்துவா, அது இட் இஸ் சேஞ்சஸ். அது என்ன வேதாந்தத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. மறுமாற்றம் யாவும் தான், ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு, அது மாற்றமே இல்லாத ஒண்ணு. அத மதம் போய் என்ன பண்ண முடியும்? அவன் அப்பாவி, அவனுக்கு விஷயம் தெரியல, மதம் மட்டும் போய் அதை அப்படியே மாத்தி அதுல ஒரு சலனத்தை ஏற்படுத்தி விட முடியுமா என்ன? முடியாத காரியத்தை அவன் ட்ரை பண்றான். ஆனா அப்படி ட்ரை பண்றான்றது வந்து புராணத்துல ஒரு கோடி காட்டுறா. ஆனா இவர் ரொம்ப தீர்மானமா சொல்றார் முருகனார் அடுத்த பாட்டுலயும். ஈயாடு மோகருடற்கெதிரென்ற அந்த தீயாடு தேவனை உந்தி பர சிந்தித்தல வந்தான் முந்தி பர. நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு பதம் பிரிச்சு போட்டிருக்கேன். ஆனா பதம் சேர்த்து நீங்க ஒரிஜினலை படிச்சேன்னா அந்த படிக்கிறதுக்கே மெய் மறந்து போயிடும், அவ்வளோ ஒரு நல்ல தமிழா இருக்கும் அது. ஈயாடு மோகருடற்கெதிரென்ற தீயாடு தேவனை உந்தி பர சிந்தித்தலம் வந்தான் முந்தி பர. ஆல்வேஸ் பிரிச்சு போட்டு பதம் பிரிச்சு படிக்கிறதெல்லாம் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை புரிஞ்சுட்டோம்னா நீங்க எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரிஜினலை படிச்சு பாருங்க. ப்ராபப்ளி அடுத்த எடிஷன்ல, ஆனா திருப்பி இதே ஒரிஜினலா போட்டா நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். நீங்க பேசாம ஒரு சன்னதி முறை புக்கை வாங்கிக்கிறது பெட்டர். இதுல நிறைய சன்னதி முறை விளக்க உரையிலலாம் நான் நிறைய பிரிச்சு தான் போட்டிருக்கேன்.
அப்பதான் புரியும். இல்லன்னா புரியவே புரியாது. அது அப்ப என்ன பண்ணோம்? ஒரிஜினல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பதச்சேதம்ன்னு அது அப்படியே பதத்த சேதம் பண்றது தான், பதம் பிரிக்கிறது தான். பதம் பிரிச்சு ஒரு வாட்டி இது பேஜஸ் அன்னெசரியா இன்கிரீஸ் ஆகுமேன்னு நெனச்சோம். ஆல்ரெடி 2000 பாட்டு, 1851 பாட்டு. இந்த 1851 பாட்ட மறுபடியும் ரிப்பீட் பண்ணா அனதர் 400, 500 பேஜஸ் போகுமேன்றது தான். அது தேவையில்லன்னு வேற நெனைச்சோம். தட் வாஸ் த திங்க் டேங்க் டிசைடட். பட் பதம் பிரிச்சுட்டா, அந்த தமிழ் இன்பம் கொஞ்சம் குறைஞ்சு போறது. பதம் அர்த்தம் புரியிறது. அத சேர்த்து படிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கருடன் எதிரே ஈ ஆடுமோ? கருடன் எங்க? ஒரு ஈ எங்க? அப்படி ஈஸ்வரன் கருடரா இருக்காருன்னா, நம்ம ஒரு ஈ மாரி இருக்கோம் ஒரு இதுல. அப்படின்னு சிந்தித்து அலமந்தான் அப்படின்னா, அத நினைக்க நினைக்க அவன் வாடிப் போனான் என்கிறார் முருகனார். இதெல்லாம் ஒரு புது விஷயமா தான் இருக்கு. புழுக்கள் குளவியைப் போல தியான ஒழுக்கம் உள்ளோனாகி உந்தி பெற உற்றடைந்தான் முந்தி பெற. புழுக்கள் குளவியைப் போல ஒரு புழுவோ அந்த குளவியோ தன்னை கொட்டின அந்த பட்டாம்பூச்சியே நினைச்சு 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 அது பட்டாம்பூச்சி மெட்டமார்பாசிஸ்வா இல்லையா? அப்படி மாறிடுறது. அப்படி இந்த மன்மதன் தன் சுபாவத்திலிருந்து மாறுபட்டு கர்வம் அகன்று, அதாவது அந்த காமம் அகன்று, தியான ஒழுக்கம் உள்ளவனாக இப்படியெல்லாம் மாறி அவன் ஈஸ்வரனுடைய சன்னதியை அடைந்தான். அதாவது ஒழுக்கம் உள்ளவனாக அவன் அங்கே அடையும் பொழுது அவனே பரமாத்மா வஸ்து ஆயிடுவான். அததான் கோடி காமிக்கிறார். இப்படி திடம்பட திருவந்தியார்ல ஈஸ்வர சன்னதியுடைய மகத்துவத்தை மன்மதனை வச்சு இவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். முருகனார் தான் முதல் முறையா இந்த அணுகுமுறையே ஒரு புதுமையா இருந்தது எனக்கு. இப்படித்தான் நடந்திருக்குமான்னா, இதெல்லாம் பகவான் கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கி தானே இவர் பண்ணியிருக்கார். சந்நிதி முறை புக்கு பிரிண்ட் ஆனதே பகவான் ஒரு ஒரு பாட்டும் பார்த்து அப்ரூவ் பண்ணதுதான். அப்படி அடுத்த பாடல மறுபடியும் அடுத்த 2 பாடல்கள்ல அந்த கருத்தை வலியுறுத்துகின்றார். முதற்கணை ஏவ முழு முதல் மூர்த்தி நுதற்கண் மலர்ந்தனன் முந்தி பர நோக்கம் படர்தர உந்தி பர. முதல் கணை ஏவினானா அது பட்ட உடனே நுதல்னா நெற்றிக்கண்ணு, அந்த நெற்றிக்கண்ணை அவர் மலர்ந்தனா திறந்தாராம். அந்த கண்ணை திறந்த உடனே சாதாரணமா தான் பார்க்கிறார். அவனை எரிச்சிடணும்னு அவர் பார்க்கல. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்படுகின்ற அந்த ஆத்ம தேஜஸ், ஆத்ம அக்னி அவனை எரித்தது. பூவாளி தொட்டவன் பொங்கேறி வாய்ப்பட்டு சாவா விழுந்துடல் உந்தி பர சத்தாகி நின்றனன் உந்தி பர. இங்க அவன் சத்தாகி நின்றான், ஆத்ம வஸ்துவாகி விட்டான்றார் முருகனார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு படிக்கிறதுக்கு. பூவாடி ஆளினா அம்பு, பூவாடினா மலர் அம்பு. மலர் அம்பை தொட்டவன் பொங்கெரி வாய்ப்பட்டு அந்த கண்ணில இருந்து புறப்பட்ட அந்த அக்னி தாங்க முடியாம சாவா செத்து விழுந்தான். இறந்து அவன் உடல் இறந்து விழுந்தது. ஆனால் அவனுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆத்ம தேஜஸ் சத்தா நின்றது. அவன் சத்தாகி நின்றான், ஆத்ம வஸ்துவாக மாறினான். அப்படி அவனுடைய உண்மையான இயல்பை அவன் தெரிந்து கொண்டான். இப்படி ஈஸ்வரனுடைய சக்ஷு தீட்சையினாலே அவன் பரமாத்ம வஸ்துவாக ஆக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றார். அப்ப ஈஸ்வரன் அவனுக்கு ஒரு வரமளித்தார். அவனுடைய மனைவி ரதி தேவி அவனை பார்க்கலாம், அவள் கண்களுக்கு அவன் எப்போதும் தெரிந்து கொண்டிருப்பான்னு ஒரு வரம் சொல்றார். இந்த வரத்தினுடைய மகிமை என்னன்னா, அந்த பாட்டை படிச்சுடலாம். அருந்ததி போலும் திருந்திழை மட்டில் பொருந்த புலப்பட்டான் உந்தி பர புண்ணியன் ஆணையால் உந்தி பர. அருந்ததி போலும் வசிஷ்டருக்கு அருந்ததி போல
திருந்திழைனா ரதி தேவி. அவளை பொறுத்த மட்டில் பொருந்த புலப்பட்டான். அவள் கண்களுக்கு புலப்பட்டான். புண்ணியன் ஆணையால் உந்தி பெற. அந்த ஈஸ்வரனுடைய ஆணையினாலே அவ்வாறு நிகழ்ந்தது. இதுனா என்ன அர்த்தம்? இவனை ஆத்ம வஸ்துவாக ஆக்கினது மட்டுமல்ல, ரதி தேவியை ஆத்ம தரிசனம் செய்து வைக்கிறார். எப்போதும் நிரந்தரமாக இவனை தரிசனம் செய்வாள் என்றால் அவளும் ஆத்மா வஸ்துவாக ஆகிவிட்டாள் தான் அர்த்தம். இல்லைன்னா ஆத்ம தரிசனம் பண்ண முடியாது. இப்படி ஒரு முருகனார் எதை தொட்டாலும் அது புதியது, புது வகையது, புத்தமுதமானது, மாந்தி மாந்தி ரசிப்பதற்கு உரியது, சொல்லின்பமும் பொருள் இன்பமும் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு வெல்லும்படியாக தமிழ் இன்பம் ஜொலிப்பது. இப்படிதான் சொல்லிட்டே போலாம். முருகனுடைய தமிழ் அவ்வளோ. அந்த மணிவாசகர் இந்தியார் பாடியிருக்கார், மற்றவாள்லாம் பாடியிருக்கா. முருகனார் பாடியிருக்க விதம் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். தமிழ் இலக்கியத்துக்கே அந்த உந்தியார் பாடுகின்ற முறைக்கே ஒரு பெருமை சேர்ப்பது, பெருமிதம் சேர்ப்பது. அப்படி இப்ப நம்ம படிச்சதெல்லாம் கூட உங்களுக்கு அவ்வளவு நன்மை படிக்கப்படி, அதாவது ஒரு பாட்டை முடிச்சா அடுத்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும். அப்படி அந்த உந்தியார்ல அந்த எப்பவுமே ஒரு சாகித்யம் கிருதி இதெல்லாம் பண்ணும்போது அந்த ராகத்தோட சேர்ந்தா அதான் அழகு. அது மாதிரி இவர் அந்த உந்தியார் பாடுவது என்பதுல அப்படியே இணைச்சு ஒரு அந்த உந்தியார் பாடுவதற்கே ஒரு அழகு சேர்க்கிறார் முருகனார். இப்படி இதெல்லாம் நிறைய பேர் பாடியிருக்கா. மணிவாசகர் பாடுறது அயனை, அனங்கனை, அந்தகனை, கந்திரனை, வயன வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேடி, நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜயமன்றோவானவர்க்கு தாழ்குழலால் சாழலோ. இப்படி அயனை, பிரம்மாவை, அனங்கனை, மன்மதனை, அந்தகனை, யமனை, சந்திரனை, இவளெல்லாம் இப்படி ஒரு தட்ச யஜ்யத்துல தண்டிச்சுட்டாரு. 1000 சொன்னாலும் பரமகர்மா மூர்த்தின்னு இருக்கவர் இப்படி ஒரு மகா கோபீஸ்வரா பண்ணலாமா? இது ஈஸ்வருடைய இயல்புக்கு ஒத்தே போலையே அப்படின்னு ஒத்தி கேட்கிற. அப்போ அந்த தண்டித்தல் அவளுக்கு வெற்றியைத்தானே தரும். அப்ப ஏன் அவர் தண்டிக்க கூடாதுன்னு கேட்கிறா இன்னொருத்தி. நயனங்கள் மூன்றுடைய மூன்று கண்களை முக்கண்ணனாக இருக்கப்பட்ட அந்த நாயகனே தண்டித்தால் தண்டிக்க மாட்டார். அப்படி அவரே ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலா சாழலோ. அதெல்லாம் வானவர்களுக்கு அது வெற்றி தானே தண்டிக்கப்பட்டால். இததான் வள்ளுவர் பெருமான் சொல்றார். நீங்க பார்க்கணும். அதெல்லாம் திருக்குறள்ல நீங்க ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கணும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இன்னொரு குறளும் யோசிக்கிறேன். இதே அர்த்தத்துல அதுக்கு முதல் குறள் நீங்க பாருங்க ஒண்ணாத. அதுவும் இதே அர்த்தம் தான். வள்ளுவ பெருமான் அது ஒரு அந்த மாதிரி ஒரு இடிப்பாறை துணையா கொண்ட ஒரு வேந்தனுக்கு, அங்க வேந்தன்ற வார்த்தையை சொல்லல, ஒத்தனுக்கு, அதாவது ஞானியர்களுக்குன்ற அர்த்தத்துல அதை சொல்றார். ஒருவன் இடிப்பாறைன்றவர் ஞானியர். ஒரு ஞானி இடத்திலே சத்குருவாக அவரை ஏற்றுக்கொண்டா அவர் நம்மளை கோச்சிண்டா கூட அது நம்ம நல்வழிப்படுத்துவதற்குத்தான். எப்போது அறம் தவறுகின்றானோ ஒருவன் அப்போது இங்க இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன்னே மன்னனை சொல்றார். இதுக்கு முன் குறள்ல அனைத்து மாந்தர்களுக்கும் பொதுவா அதை சொல்லிட்டு அரசனுக்கு அது ரொம்ப முக்கியம்னு சொல்றார். எல்லாரும் இங்க இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் மன்னன் என்னவோ அது எல்லாமே மன்னனுக்கு சொல்றதா சொல்றா. அரசருக்கு மட்டுமல்ல அனைத்து மாந்தருக்கும் சொல்லியிருக்கார். நீங்கள் இடிப்பாறை உங்களுக்கு நண்பர்களாக கொள்ள வேண்டும். யார் நம்ம இடித்து சொல்லுவார்? நம்ம சத்குரு தான் சொல்லுவார். அவர் தான் நம்ம கிட்ட அளவு கடந்த உரிமையை எடுத்துப்பார். அதனால்தான் அந்த சாப்டருக்கு பேர் வச்சிருக்கிறதே, தலைப்பு வச்சிருக்கிறதே பெரியாரை துணை கோடல்னு வச்சிருக்கார். அப்படி பெரியாரை நாம் துணையாக கோடல்னு நம்ம விரும்பி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி அதாவது சத்குரு தான் சொல்ல, சத்குருவிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கின்ற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த சத்குரு நம் மீது கோபித்துக் கொள்கின்ற அளவுக்கு, நம்ம தப்பு பண்ணா கோச்சிக்கிற அளவுக்கு நம்மிடத்திலே உரிமை எடுத்துக் கொள்ளும்படியான அளவுக்கு நாம் அவரிடத்திலே நம்மை சரணாகதி செய்ய வேண்டும். அதுதான் பெரியாரை துணை கோடல். வெறும் தமிழை மட்டும் படிச்சுட்டு அந்த பெரியார் கற்றறிந்த கல்விகளிலே சிறந்தவரை நாம் பெரியாராக நமக்கு துணையாக வைத்துக் கொண்டால் நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை தரும். அது சாமானிய பொருள். அந்த பெரியார் என்பவர் அங்கே ஞானியர். அந்த ஞானியரை நீங்கள் உங்களுடைய வழிகாட்டியாக, உங்களுக்கு குருவாக ஏற்றுக்கொண்டால், அவர் முன் குரல்ல சொல்றது என்னன்னா, அப்படி ஏற்றுக்கொண்ட ஒருவனை பகைவர்கள் ஜெயிப்பது என்பது என்றுமே இல்லை. செய்ய கிடந்தது இல் அப்படின்றார். பகைவர் செய்ய கிடந்தது இல். அப்படி பகைவர்கள் அப்படிப்பட்ட ஒருவனை ஏதாவது பண்ணி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா முடியவே முடியாதுன்னோட. செய்ய கிடந்தது இல். அவர்களால் செய்ய கிடந்தது ஒன்றுமே கிடையாது. ஒண்ணுமே அவர்களால பண்ண. அது எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, இந்த பகைவர்களை எல்லாம் அறுவகை உட்பகைவர்களை சொல்றாரு வள்ளுவ பெருமான். காம, மோக, குரோத, துவேஷ, மத, மாச்சரிய, லோப இதெல்லாம் சொல்ற. இவையெல்லாம் தான் நமக்கு உண்மையான பகைவர்கள். ஒன்ன விட்டா ஒண்ணு பெருசா இருக்கு. காமம் பெருசு, கோபம் பெருசு, மோகம் பெருசு, லோபம் பெருசு. எதுதான் கம்மியானது? மதம்னா கர்வம், செருக்கு, ஆச்சரியம்னா பொறாமை. எல்லாமே ஒண்ணு ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த 6 பகைவர்களும் கூட சத்குருவை நீங்கள் பெரிய இடிப்பாரை அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இடிப்பாராகிய அந்த ஞானியர்கள் சத்குரு உங்களுக்கு இல்லைன்னா, கெடுப்பார் இல்லானும் கெடும். வேற யாரும் வெளியில இருந்து உங்களை கெடுக்குவானா, உங்க மனசே உங்களுக்கு எடுத்துரும். இதுதான் வள்ளுவ பெருமான் ஆன்மீக நோக்கத்துலதான் சொல்லியிருக்க. அதைத்தான் மணிவாசக பெருந்தகை இங்க சொல்ற. ஜெயமன்றோ வானவர்க்கு. ஈஸ்வரன் தண்டிச்சுட்டாரு சொல்றியே, அப்படி தண்டிச்சா தண்டிக்கப்பட்டவர்களுக்கு அது வெற்றி தானே. ஏனென்றால் மற்றவர்கள் எவருமே அவரை வெல்ல முடியாது. அதுதான் ஆன்மீக அர்த்தம் இங்க இருக்கு. ஜெயமன்றோ வானவர்க்கு. அவர் இன்னொத்தி கேட்கிற மாதிரி மணிவாசகர் கேட்கிறது, சத்குருவை மனதார உணர்ந்து நீங்கள் சத்குருவாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய அந்த பாதுகாப்பு என்பது எஞ்ஞான்றும் எப்பொழுதும் எந்த வேளையிலும் எந்த இடத்திலும் சதா இருந்து கொண்டே இருக்கின்றது. அறம் தவறும் பொழுது, ஒருக்க நெறி தவறும் பொழுது உடனே வந்து உடுக்கை இழந்தவன் கை போல அங்கன் வந்து இடுக்கம் களையும் நட்பு. அது அதனால்தான் அந்த நட்புறவுன்னு அதுக்கு முன்குரல்ல சொல்றார் வள்ளுவ பெருமான். தமர், தமராக, தமர்னா சுற்றம், நட்பு, நம்மவர். அந்த ஞானியை நம்மவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அவர்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணணும். அப்படி கிடைத்தது அரிதினும் அரிதுன்றார் அவர். அந்த மாதிரி ஒரு ஞானிய சேர்க்கை கிடைக்கிறதுன்றது இந்த 3 லோகத்திலும் 37 21 லோகத்திலையும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய விஷயம். அரிதினும் அரிதுன்னு ஒரு அதே பெரியாரை திணைக்கோடல்ல தான் சொல்றார். அந்த பெரியாரை திணைக்கோடல் முழுவதுமே அனைத்து மாந்தருக்கும் பொருந்தும்படியாக நீங்கள் சத்குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும், நம்ப வேண்டும். இப்படி எல்லாம் தான். அப்படி இருந்தால் உங்களை வேறு எவருமே வெல்ல முடியாது. அது ஒன்னொன்னா சொல்றாரு அதனுடைய பெருமைகளை. அந்த சத்குருவோடு நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற உறவை இப்படியெல்லாம் இதுல அந்த வேதாந்த கருத்து ரொம்ப அற்புதமா வச்சிருக்கார் மணிவாசக பெருந்தை. ஜெயமன்றோன்னு நீங்க நினைச்சுக்கலாம். தண்டிச்சா அது என்ன ஜெயமா அப்படின்னா, அதை விட சிறந்த வெற்றி கிடையாது. அந்த ஒரு தண்டித்தல் இல்லை என்றால், எங்க அப்பா கூட சொல்லுவார், மலை சுத்தும் போது நீங்க கிரிபிரதட்சணம் பண்ணா எத்தையாவது வேண்டிக்காத, நீ எத்தையாவது வேண்டிண்டு
அவரு ஏன்னா அது அந்த மலை நீ என்ன கேட்டாலும் கொடுத்துரும். அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா நம்மளுக்கே தெரியாது. அது இஷ்டப்படி விட்டா, நீ தப்பு பண்ணாலும் அது உள்ளே இருந்து உறுத்திக் கொண்டே இருக்கும். பண்ணாதேன்னு சொல்லும். அத கொஞ்சம் காது குடுத்து கேளுன்னுவார். அப்படி கேட்கலையா, தண்டிக்கும். பகவானே நெறைய பண்ணியிருக்கார். குஞ்சுசாமினே சொல்லியிருக்காரு என்கிட்ட. நான் என்ன என்ன ஒத்தன தான் பகவான் வந்து அவன், இவன் பேசுவார். பகவான் யாரையுமே அவன் பேசினதே கிடையாது. எல்லாரையும் ஆசிரமத்துல சாமியாக்கினதே பகவான் தான். ராமகிருஷ்ணன்னா ராமகிருஷ்ண சுவாமி. சத்யானந்தா சத்யானந்த சுவாமி. குஞ்சுனா குஞ்சு சுவாமி. எல்லாரையும் சுவாமி, சுவாமின்னு அவரு கூப்பிட்டு தான் இவன் எல்லாருமே சுவாமியானா. ஆனா என்ன மட்டும் அவன்னுவாரு. ஏதோ ஒரு முறை இவர் மலையாளத்து குரு இவன் குரு இவன் இவன் கைய பிடிச்சி கையில குடுத்து இவனை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கார். இவன் என்னடான்னா திருப்பதி போறானா. அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொன்னாராம். அது ஏதோ ஒரு கோச்சிண்டு அது 3-4 நாள் பேசாம இருந்து இவர் மனசு கேட்காம திருப்பதிக்கு போய் சட்னி அரைக்க கூடாதுன்னாரு குஞ்சுசாமி. வேற ஒண்ணும் பெருசா தப்பு சொல்லல. பகவான் கையில கொஞ்சம் புண்ணு அடிபட்டது ஏதோ ஆச்சு. முள்ளு குத்திட்டு அது இவர் அரைக்க அரைக்க அதை ஆறவே மாட்டேன்றது. கொஞ்ச நாளைக்கு பகவான் அரைக்க கூடாது அப்படின்னு அந்த கோபால்ராவா நாராயணராவ் சமையல் கட்டுல இருக்கவரு அவரு அது மாதிரி சொன்னாரு. சொல்லிவிட்டு அவரே கூப்பிடுவார் வாங்க பகவான் துணைக்குன்னு. இவரும் போய் அரைப்பாரு. சட்னி அரைக்கிறேன் அத்தாரி சாம்பாருக்கு அரைச்சு குடுக்கணும் அரைச்சு குடுங்க. அந்த காலத்துல அப்படிதாங்க மிக்ஸிலாம் கிடையாது. அப்ப கோவம் வந்துருச்சு ஒரு குஞ்சுசாமில. நீங்க சட்னி அரைச்சா நான் இனிமே ஏதாவது அரைச்சீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னாரு. சாப்பிடாம இருந்தாரு. அது பகவானுக்கு இப்ப கோச்சுட்டாரு. பகவான் இவரு கேலியா என்ன என்ன சுவாமி நான் எழுந்துக்கிட்டோமா? நான் போய் குளிக்கலாமா? நான் சாப்பிட போலாமா? அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு கேட்டுட்டு இருந்தா இவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் திருப்பதி போறேன் போய் கேட்டேன். நான் திருப்பதி இவர் கூட நாராயண ராவ் தான் கூட போய் சொன்னாரு அவர்கிட்ட. பகவான்கிட்ட. அவர் மனசு என்னமோ அவர் சட்னி அரைக்கக்கூடாதுன்னானா, நீங்க அரைச்சுண்டே இருக்கீங்களா? திருப்பதி போறேன் அப்படின்னு புறப்பட்டானா, அதுக்கும் நீங்க அப்ப கிரிபர்ஷம் போறேன்னு பகவான் கெளம்பினாரு. இவரும் கூட போ வேண்டியதா இருந்தது. அப்ப மெதுவா ஓடிட்டு ஸ்லோவா நடந்து கடைசியில அங்க போறது பாரு ட்ரெயின் திருப்பதி ட்ரெயின் போறது பாருன்னு பார்த்து கேலி பண்ணாராம். இவருக்கு மனசே சேரல. அன்னைக்கு ராத்திரி இவரு பகவான் கிட்ட போய் நிக்க அவர் நாராயணன் ராவ் தான் இப்போ ஏதோ பாவம் ஏதோ நல்ல இதுவா தான் சொல்லியிருக்கான். நீங்க தான் போக வர கிண்டல் பண்ணிட்டே இருக்கலாம். மனசு கஷ்டமா இருக்கு. திருப்பதி போறேன்னா அதுக்கும் விடமாட்டேன்றாளாம். அப்போ சொன்னாரு. என்னமோ இங்கேயே ஆசிரமத்துல நல்லா நல் ரமணாசிரமம் சாப்பாடு நல்லாவே இருக்கும். இந்த காலத்துல இல்ல. 40, 50 வருஷம் முன்னாடியே பகவான் காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு வாட்டி திருப்போவனம், திருக்கோயிலூர் அங்க சாப்பிட போகும்போது அங்க நித்யானந்தகிரி சுவாமி, இன்னொரு சுவாமி அவர் இல்ல அப்போ. இன்னொரு சுவாமி சொன்னார். அங்க அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவாமிஜி அங்க. சாப்பிட்டு போலாமே அப்படின்னாரு. சரி சுவாமிஜின்னு. அப்போ அவரு ரமணாசிரமத்து மாரி எதிர்பார்க்காதீங்க அப்டின்னாரு. அது மாரி அவ்ளோ ஃபேமஸ் ரமணாசிரமம் சாப்பாடு ஒரு எப்பவுமே. அத சொல்றாரு பாவம். இங்கேயே இவன் ரசத்த மூக்கால சாப்பிடுவான். இவன் போய் இப்ப வெளியில போனா இவனுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? யார் பார்த்துப்பா? இவ குரு என்கிட்ட கைய பிடிச்சு என் கையில குடுத்து நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னமோ சட்னி அரைய கூடாதுன்னானா பட்னி இருக்கானா? என்ன இதெல்லாம்? அப்படின்னு அப்போ அதோட அந்த விளையாட்டு முடிஞ்சது. நானும் வுட்டேன். அவரும் அவரும் அத பத்தி பேசல அதுக்கு. பட் பகவான் கோச் இது விளையாட்டா பண்ணது. பட் கோச்சுட்டு இருக்காரு. ஒரு மூஞ்ச திருப்பிண்டு பார்க்காம இருந்திருக்காரு அடியவர்கள. ஆனா அந்த அடியவர்கள்லாம் அந்த ஒரு 15 நாளோ, 1 மாசமோ வாரக்கணக்குல பார்க்காம கோச்சுட்டு இருந்தது உண்டு. பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறது உண்டு. ஆனால் அந்த ஒவ்வொரு அடியவரும் பகவானுடைய அந்த ஒரு கண்காணிப்பு, அந்த சூப்பர்விஷன் அவர் பார்க்கிறாரோ இல்லையோ, கான்ஸ்டன்ட்டா இவ மேல இருந்தத அவ ஃபீல் பண்ணியிருக்கா. அததான் ஞானியர்களுடைய பெருமை. பிசிக்கலா அவ பக்கத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவர்களுடைய புரொடெக்ஷன் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கு. எப்பொழுதும் இருக்கு. நம்மள குச்சம் குச்சம் அப்படி இப்படி தப்பு வழிக்கு போக விடாது. அப்படி தவறி விழுந்தால் மறுபடியும் தூக்கி விடும்.
ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஈகோ ஓரியன்டட். அகந்தை இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணுவோம். ஆனா அதை விட கோல்ட்ஸ்மித் சொல்லுவான், த ரியல் பியூட்டி ஆஃப் லைஃப் இஸ் நாட் இன் நவர் ஃபாலிங் பட் டு ரைஸ் ஹவு குவிக்லி வி ரைஸ் எவ்ரி டைம் வி ஃபால். அப்படி இந்த குருவினுடைய ஆகர்ஷண சக்தி நம்மளை இழுத்துட்டுதுன்னா நம்மளை அதிசீக்கிரமாக அதுல இருந்து வெளியில தூக்கி கொண்டு வரும். இதெல்லாம் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டென்சிட்டி. எந்த அளவு நாம் குருவுக்கு நம்ம சப்மிட் பண்றோன்றதை பொறுத்தது. I am also sailing along with you in the same boat. We are all trying this. அது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இந்த ஜெயமன்றோ வானவர்க்கு என்று இவர் கேட்கின்ற கேள்வி அந்த திருவள்ளுவ பெருமான் சொன்னதை மணிவாசகரும் நிரூபிக்கிறார். அவர்தான் இடிப்பாறை இல்லா ஏமராமன்னும் கெடுப்பார் இல்லானும் கெடும். அந்த குருவினுடைய கடாட்சம் உனக்கு இல்லைன்னா வேற யாரும் உனக்கு கெடுக்குவானான்ற. அது அப்படி அந்த குரு கடாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த கடாட்சம் மரக்கருணையா இருக்கலாம், அறக்கருணையா இருக்கலாம். அறக்கருணைனா நல்ல விதமா அருள் பாலிக்கிறது, கேட்டதை கொடுக்கறது. மரக்கருணைனா அதை கொடுக்க மாட்டேன்னு தடுக்கிறது, இல்ல தண்டிக்கிறது. தப்பு பண்ணும்போது தண்டிக்கிறது. அப்படி தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு. அப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில வெற்றி தானே அடைவார்கள் ஆன்மீக வாழ்க்கையில. அப்படி அர்த்தம் அதுக்கு. இப்படி பகவானை பத்தி அவருடைய வேதாந்த கருத்துக்களை பற்றி ரொம்ப ஆழமா போக ஆரம்பிச்சா திருவந்தியார்ல மேல போறது பகவான் கிட்ட இருந்து அந்த வேதாந்த நுணுக்கங்கள் அபரிமிதமா பகவான் கிட்ட கொட்டி கிடக்கின்றன. சொன்னா அதுக்கு முடிவே இல்லை. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பகவான் கிட்ட வந்துட்டோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். எப்படியாவது நமக்கு அதை புரிய வைப்பார். நான் ஒண்ணு சொன்னேன்னா உங்களுக்கு 10 புரிய வைப்பார் பகவான். அடுத்த பாட்டு, கண்டவர் யாவரும் காமாரி என்னவே விண்டு வியந்தனர் உண்டி பர வெங்கடநாதனை உண்டி பர. கண்டவர் யாவரும், இந்த காவனை எரித்த இந்த நிகழ்ச்சியை பார்த்தவா எல்லாரும் காமாரி காமாரின்னு இவரை போற்றினார்களாம். விண்டு வியந்தனர், ஆச்சரியப்பட்டார்களாம். காமாரினா காவனை மாய்த்தவர், அழித்தவர். வேற நிறைய இருக்கு ஈஸ்வரனுடைய பெயர். பிடாரி, பீடுனா துன்பம், பீடன்மல பீடு பீடு. பிடா ஹரி, பிடாரினா பீடை அழிப்பவர். புராரி, திரிபுரங்களை அழித்தார் இல்லையா, அதனால புறங்களை அழித்தவர் புராரி. அது மாதிரி காமனை அழித்தவர் காமாரி என்று அவர்களை போற்றினார்களாம். தமிழ் இன்பம் எல்லாம். இப்படி இந்த அப்படி அவர்கள் போற்றியது எல்லாம் யாரையோ இல்ல, வெங்கடநாதனை உந்தி போற எங்கள் வெங்கட ரமண பகவானைத்தான் அவர்கள் அன்றைக்கு போற்றினார்கள் அப்படின்னா மகிழ்ந்து போறார் பகவான் முருகனார். இந்த காமவேளை எரித்த இடம் என்று சொல்லப்படுவது ஒரு அட்டவீர தானங்களிலே ஒன்று. அது திருக்குறுக்கை. மயிலாடுதுறையிலேருந்து 20 கிலோமீட்டரு, சீர்காழியிலேருந்து 30 கிலோமீட்டரு. இங்க அந்த வழுவூர்ல கஜ சம்ஹார மூர்த்தின்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்க ஈஸ்வரன் காம சம்ஹார மூர்த்தி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கிறார். திருநாமத்தை உடையவராக இருக்கிறார். இப்படி இந்த காமனை காய்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சிவலீலை. இதற்கு ஒரு புதிய கோணத்திலே நம்மை கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்முன்னே நிறுத்த இருக்கிறார் முருகனார். அதைதான் நம்ம நினைச்சுக்கணும். காமனையே எல்லாரும் காமன் காமன் எல்லாம் பயப்படும் போது இவர் அவன் சத்தாதானே இருக்கான், ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்காம கேட்கிறார். ரொம்ப பயப்படவானா, பயப்பட வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதனால காமோ கார்ஷித் மஞ்சூர காரிஷித், காமமே உனக்கு ஒரு நமஸ்காரம், கோபமே உனக்கு ஒரு நமஸ்காரம். அப்படி கொஞ்சம் தள்ளி வந்துடுறது நல்லதுதான், பயப்பட வேண்டான்னு சொல்றாரு. இதனால
ஏன்னா அவனே எரிந்து போய் விழுந்திருக்கிறான். அந்த எரிந்து போனவன் நம்ம என்ன பண்ண முடியுன்ற தைரியம் நமக்கு இருக்கு. இந்த ஆசை என்பதை துறப்பது கடினமாக இருக்கலாம். ஆனா அவ்வளவு நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அளவு அது கடினம் இல்ல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தைரியத்த தான் ஞானிகளுடைய சேர்க்கை நமக்கு கொடுக்கும். ஞானிகளுடைய சன்னிதானம், அவர்களுடைய நினைப்பு, அவருடைய சன்னிதானம்னு அவள நினைச்சுட்டாலே நம்மளுக்கு அவருடைய சன்னதிக்கு நம்ம போயிடுறோம். அந்த ஞானிகளுடைய சன்னதி நினைத்தாலே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சன்னதி நம்மளுக்குள்ள என்ன பண்ணும்? வைராக்கியம் என்ற உஷ்ணத்தை நமக்கு உள்ளே பரப்பிக்கொண்டே இருக்கும். அந்த உஷ்ணம் தீப்பிடித்து ஒரு நாள் எரியும். அப்போ அந்த காமனை அவர் எரித்தது போல, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் தான். புராணங்கள்ல சொல்லப்படுவதெல்லாம் நிறைய பார்த்தா, நமக்கு உள்ளே நிகழவிருப்பதை அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு காலத்துல உனக்கு நடக்கும்பான்னு காமிக்கிறது தான். இந்த வைராக்கியமாகிய உஷ்ணம் பெருகிக்கொண்டே இருக்கும். அது நமது உள்ளத்திலே முதல்ல பரப்பிக்கொண்டே இருக்கும். அது பெருகும். ஒரு காலகட்டத்திலே நமது ஆசைகள் எல்லாமே அழிக்கப்படும். அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த லீலை. இப்படி முருகனார் பண்ணியிருக்க ஒரு ஒரு லீலைக்கும் ஒரு வேதாந்த கருத்து இருக்கு. அத கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அடுத்த லீலை யமனை உதைத்தல். இந்த யமனை உதைக்கிற நிகழ்ச்சி மார்க்கண்டேயருக்காக பண்ணது. இதுல ஒரு உந்தியார் பாடுவதிலேயே ஒரு பீக்குக்கு போயிட்டார்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. இதை எவ்வளவு வாட்டி படிச்சாலும் அழுக்கிறதே இல்லை எனக்கு இந்த போர்ஷனை. அவ்வளோ ஒரு அழகு தமிழ். ரொம்ப இனிமையா இருக்கும் காது கேட்கறதுக்கும். பொருளும் அவ்வளோ நல்லா இருக்கும். இட்ஸ் அ ரியல் ப்ளஷர். இந்தியார் படிக்கிற ப்ளஷர் இங்க இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தட் வித் யூ. உந்தியார் பாடுகின்ற அதே முறையிலே அப்படியே பாட வேண்டியதுதான். வழிபாடி அற்றிய மார்க்கண்டமானே உழி வந்த காலனை உந்தி பர ஓங்கி உதைத்தனன் உந்தி பர. வழிபாடு இயற்றிய மார்க்கண்டேய சுவாமி, மானினா பிரம்மச்சாரி. மார்க்கண்டேய பிரம்மச்சாரி வழிபாடு பண்றார். அவர் மார்க்கண்டமானி உழின பக்கம், அவர் பக்கம் வந்த காலனை, யம தர்மராஜனை கோச்சிட்டு ஓங்கி உதைத்தாராம். உதைத்தாலும் தாங்காதூரம் மிக்க காலன் பதைத்து விழுந்தனன் முந்தி பர பார்மூடி சாய்ந்திட உந்தி பர. உதைத்தாலும் தாங்க முடியல அவனால. அந்த உரம் மிக்க காலன், அவனே பலசாலி. உரம்னா சக்தி, பலம். அவ்வளோ ஒரு மகாபலசாலியாக இருக்கப்பட்ட அந்த யமதர்மராஜனே பதைத்து விழுந்தனன். அதுவும் எப்படி? அவருடைய மணிமகுடம் பார்முடி, தலையில் இருக்கிற மகுடம் கீழே விழுந்தது. அப்படி விழுந்தான். செத்தே போயிட்டானோன்னு பயந்துட்டா எல்லாரும். பிரம்மாலாம் வந்துட்டார் உடனே. அயன் முதலாய அனைவரும் வேண்ட வியன் முதன் வேங்கடன் முந்தி பர வெகுளி தணிந்தனன் முந்தி பர. பிரம்மாலேந்து வந்து எத்தனை பேரும் வேண்டிண்டு அவர் கோபத்தை தணிக்கிறதுக்குள்ள போரும் போதும்னு ஆயிடுத்தான். அவ்வளவு கோபம் வருது ஈஸ்வரனுக்கு. தன்னுடைய அடிவர் மேல கை வச்சா. அப்புறம் ஒரு வழியா அவர் கோபம் தணிந்து சாந்தமானார். அதுக்கும் இவன் உதவிப்பட்டு விழுந்து மயங்கி போனவன் திருப்பி மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் சரியா இருந்திருக்கு போல் இருக்கு. விழுந்தவன் மெல்ல ஊனர் உற்றெழுந்தனன் கண்டனன் முந்தி பர எழுந்தனன் கண்டனன் முந்தி பர எதிரில் இறைவனை உந்தி பர. விழுந்து கிடந்தவன் மெல்ல நினைவு திரும்பி எழுந்தனன். எழுந்த உடனே கண்டனன். எதிரிலே ஈஸ்வரனை அவன் பார்த்தான். பார்க்கும் பொழுது எல்லாரும் சுத்தி இருக்கிறத பாக்குறான். அவ்வளோ பெருசா வாங்கி கீழே ஊந்துட்டோமேன்னு அவனுக்கு கொஞ்சம் வெட்கமா போயிடுது. காண்பார் நகை கருத்தழிந்துட்கு போய் சேன்பட நின்ற நன் முந்தி பர சிந்தை கலங்கூற உந்தி பர. காண்பார் நகைக்க அவருக்கு தெரியறது.
கருத்து அழிந்து அவனுடைய கர்வம் முழுவதுமாக அழிந்து போய் உட்கி போயினா வெக்கப்படுறது. ஓ, இது குறுகி கொண்டு. ஷேன்னா தூர. இந்த இடத்துல ரொம்ப தூரம்னு சொல்ல, கொஞ்சம் தள்ளி நிக்கிறான். திருப்பி வச்சிட போறாருன்ற பயம் போல் இருக்கு. 2வது வாட்டி அடி வாங்க முடியாது, சக்தி இல்ல. கொஞ்சம் தள்ளி அவர் கிட்ட போறதுக்கு பயந்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றானா. சேன் சேன்னா சேயாய் நனியானே திருவாச்சகம். சேன் அதுலேருந்து வந்ததுதான் அந்த சே. அதுலேருந்து ரொம்ப தூரம், அதுதான் சேர்ந்து செயல் நடையில ஆயிருக்கு. செயல்பட நின்றான், குச்ச தள்ளி தூரம் நின்றுட்டான். எப்படி நின்னான்றார் அப்புறம். கரங்கட்டி வாய்பூதை துவாடை போதுக்கி ஊரங்கட்ட அக்கால நுந்தி பர ஓம்படை சோற்றனன் புந்தி பர. கரம் கட்டி கைகளை கட்டிண்டு வாய் புதைத்து ஒரு கையினால வாயை புதைச்சுண்டு ஆடை ஒதுக்கி கீழே உழுதுல ஆடையெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி போச்சு, அதெல்லாம் சரியா கட்டிண்டு உரங்கட்ட அக்காலன் முந்தி பர. முன்பாட்டுல என்ன சொல்ற, உரமிக்க அக்காலன், இங்க உரங்கெட்ட அக்காலன்ற. சக்தி எல்லாம் இழந்து தன்னுடைய சிறுமையை உணர்ந்து ஓம்படை சொற்றனன். ஓம்படைனா ஓலமிடுதல், அபயம் அபயம் என்ற அபயமிடுதல், அதுதான் ஓம்படை சொல்லுதல் என்றது. ஓம்படை சொற்றனன் முந்தி பர. என்னை காப்பாத்துங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கெஞ்சுகிறான். அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். உன்னடியோர் அடியோர் அடியோரையும் துண்ணுவதில்லை என்றும் தீபர சொல்லி துதித்தனன் முந்தி பர. யமதர்மராஜனோ அது நிக்கிறதோ, ஈஸ்வரன் அப்படி நிக்கிறதோ அப்படி பிக்சரஸ்கா கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறார் முருகனார். என்ன பயந்து போய் சொல்றான் பாருங்க. உன்னடியோரையும் அவர்களுக்கு அடியோரையும் அவர்களுடைய அடியோரையும் 3rd டிகிரி துண்ணுவதில்லை. கிட்ட கூட போமாட்டேன். துண்ணுதல்னா நெருங்குதல். கிட்ட கூட போமாட்டேன். பகவானே என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க என்று சொல்லி என்னை காப்பாத்துங்கன்னு ஓலமிட்டானா. இதுதானே அன்போடு நாமங்கள் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலா. அன்போடு உன் நாமங்கள் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட. அதுவும் 3rd டிகிரி கொண்டு வர்றார் பகவான். அன்பருக்கு அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலா. அததான் இவன் சொல்றான், நான் உங்க தாசானு தாசனா, உங்களுடைய தாசருக்கு தாசருக்கு தாசனா நான் இருந்துட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன், என்னை காப்பாத்துங்க, என் மேல கொஞ்சம் கூட கோபம் வச்சுக்காதீங்க, உங்க கோபத்தை நான் தாங்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போனானா. எப்படி போனான்றார். தம்பீரான் புண்ணியம் தந்தலை தப்பித்தன் அம்பிகை பாகனை உந்தி பர அஞ்சலி செய்தனன் முந்தி பர. தம்பிரான் புண்ணியம் தலை தப்பித்து அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரரா இருக்கப்பட்டவர் நீங்க அம்பிகை பாகன்றார். அண்ணாமலையார சொல்றார் அம்பிகை பாகனை, இந்த அர்த்தநாரீஸ்வரரை, உமைபங்கனை, மாதோர் பாகனை அஞ்சலி செய்தன, சரணாகதி செய்தார், துதித்தார். அப்போ திரும்பி போகும்போது அவன் நினைச்சுட்டானா, சாம்பலாய் விழுந்த மதனினும் தான் மேலென்று ஏம்பலோடேகி நான் முந்தி பர யமதர்மராயன் தான் முந்தி பர. சாம்பலாய் விழுந்த மதனினும் தான் மேலென்று அப்படி கண்ணுல எங்கேயோ தூரத்துல உட்காந்து ஒரு கண் பார்வை பட்டதனால அந்த மன்மதன் எரிந்தே போனான். நம்ம எவ்வளோ மேல் பத்தியா, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட அவர் காலால உதப்பட்டு நம்ம உயிரோட இருக்கும். ஐயோ, தலை தப்புறது தம்புரான் புண்ணியம்ன்றது அப்பதான் அவன் நினைச்சுக்கிறான். அவ்வளவு பெரிய ஒருத்தம் தோத்துவிட்டோம். மார்க்கண்டேய சுவாமி உயிரை வாங்கறதுக்கு வந்தா அந்த காரியம் வெற்றி பெறல, அந்த கருத்து முற்றுறவில்லை, தோல்வி மேல தோல்வி.
அவ்வளோ தோல்வியிலையும் ஏம்பலோடு ஏகினான். ஏம்பல்னா ஒரு களிப்பு, களி. இன்ஃபேக்ட் மகிழ்ச்சியை விட ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, 3 பங்கு மகிழ்ச்சி அப்படிலாம் இருந்தா அதுதான் டு ஓவர் ஜாய். அளவுக்கு அதிகமா சந்தோஷம் ஏற்பட்டா அதுதான் ஏம்பல். எம்பலோட ஏகினன். ஏன் அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு ஏன் வந்தது? மன்மதனுக்கு கம்பேர் பண்ணா நம்ம எவ்வளவோ பெட்டர். நம்ம உயிரோட இருக்கமே. கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாம் ஒழுங்கா இருக்கே. அப்படி இதெல்லாம் தோத்து போயிட்டோமே, காரியம் பண்ண முடியலையே, வந்த காரியம் நடக்கலையேன்ற வருத்தத்தை விட ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியோட நம்ம உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்னு அது பெரிய மகிழ்ச்சி ஆயிடுறது இல்லையா? அப்படி அந்த மகிழ்ச்சியோடு அவன் சென்றான். அடுத்த பாட்டுல இத பார்த்துட்டு எல்லாரும் ஈஸ்வரனை மிகவும் புகழ்ந்து பேசுகின்றார்கள், போற்றுகின்றார்கள். மாலையன் ஆதி மகேந்திரர் யாவரும் கால காலன் என்றார் உந்தி பர கனரமணேசனை உந்தி பர. மால் அயன் ஆதி, மால்னா திருமால் மகாவிஷ்ணு எல்லாம் அங்க வந்துடுறா. அயன் பிரம்மா, அவ முதற்கொண்டு மகேந்திரர் யாவரும் 33 கோடி மேலும் வந்துட்டான் தான் வச்சுக்கணும். அப்படி மகேந்திரன் தான் இந்திரன். எல்லாரும் மகேந்திரர்னு பன்மையில சொல்றது ஏன்னா இந்திரன் அவனுக்கு தம்பி எல்லாம் இருப்பா, உப இந்திரன் அப்படிலாம் எல்லாரும் வந்துடுறான்றதுக்கு அப்படி சொல்றார், பன்மையில சொல்றார். இன்னொன்னு திருமால் அயன் ஆதி அவ்வளோ பேரை சொன்னதுனால மகேந்திரன் ஒருமையில சொல்ல முடியாததுனால பன்மை சொல்றார். மகேந்திரன் எல்லாரையும் சேர்த்து அத்தனை பேரும் யாவரும்னு வேற சொல்றார். காலகாலன் என்ற காலனுக்கே காலனாக விளங்கியவர் அப்படி இவர்களை போற்றுகின்றார். அவ வேற யாரையும் போற்றவில்லை, எங்கள் கனரமணேசனை, கனமிகுன்றோம் இல்லையா, ஹானரபிள், அந்த மேன்மை பொருந்திய மேன்மை தாங்கிய எங்கள் பகவானைத்தான் அவர்கள் அன்றைக்கு காலகாலன் என்று புகழ்ந்தார்கள். என்ன பக்தி, என்ன பக்தி! ஒரு இடத்துல சொல்றார், நாம ரூபனை அப்பிலாத மெஞ்ஞான யோகியர் நாதனே. நாம ரூப மயக்க அறுத்தவர், நாம ரூபங்களை பார்த்து அதனாலே மயங்கி விடாதவர்கள், அந்த மயக்கத்தை அறுத்தவர்கள். இந்த உலகம் என்கின்ற இந்த நாம ரூபங்களாக ஆக்கப்பட்டிருப்பதனாலே அது மித்யா அம்சங்களை உடையது, அது நிலைத்த அம்சங்கள் அது கிடையாது. அதற்கு உண்மையா இருக்கின்ற அம்சம் சத்தியாம்சங்கள், அதாவது சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற 3 சத்தியாம்சங்கள். நாமம் ரூபம் என்பவை மித்யா அம்சங்கள். மொத்தம் 5 அம்சங்கள் பிரம்மத்துக்கு. உன்னாலான நகையை பார்க்கும் பொழுதுதான் நம்ம பார்த்தோம், அது மூக்குத்தியா இருந்தா கூட நிதர்சனமா தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்க பொண்ணுதான் அதற்கு சக்தியை கொடுக்கிறது, இருப்பு உணர்வை கொடுக்கின்றது. சக்தியே இல்லை, அது இருக்கிறதே இருப்பு உணர்வே அந்த கோல்டு தான். அப்படி இந்த நாமரூபங்களுக்கு பின்னாடியே இருக்கின்ற இந்த பிரம்மமானது சத்தியான்ம வஸ்துவானது அதனுடைய உண்மையான இயல்பாக இருக்கின்றதா, அதுதான் நாமரூப மயக்க அறுத்தவர் தோழனே. நாமரூப மயக்கருத்தமை ஞானியர் தோழனே. க்ஷேமமுற்ற சிவம் என உனை தேரினேற்கு ரமணனி. க்ஷேமமுற்ற, க்ஷேமம்னா ஆஸ்பிஷியஸ்னஸ், சுந்தரம், சுந்தரம்னா அழகு. சிவம், சிவம்னா தான் ஆஸ்பிஷியஸ்னஸ், மங்களம், மங்கள ஸ்வரூபமாக இருக்கீங்க. க்ஷேமம்ன்ற அது மங்களம். க்ஷேமமுற்ற சிவம் என நீங்கள் சாட்சாத் சிவபெருமான் தான் என்று தெரிநேர்க்கு ரமணனி. அப்படி உங்க பகவானே உங்களை சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபம் தான், நீங்க ஈஸ்வரன் தான் என்று தெரினேன் எனக்கு. வா அமருற்றம்,
வான்முகத்தை மகிழ்ந்து நோக்கிய வைகல்வாய் காமருற்றமை காட்சி பற்பல காட்டினாய் மன கண்ணுள்ளே. அங்கே மணிவாசக பெருந்தகை காட்சி பதிகம் பாடும் பொழுது காட்டினாய் திருக்கள் கழு குன்றிலே என்று பாடுகிறார். அங்கே ஈஸ்வர தரிசனம் செய்தார் மணிவாசகர். அதனால திருக்கழுக்குன்றத்துல அதனால காட்டினாய் கழுக்குன்றிலே என்று காட்சி பதிகம் பாடினார். இவருக்கு காட்சி பதிகம் பாடுறார் முருகனாரம். இவருக்கு பகவான் தோற்றுவித்த காட்சி ஆன்ம காட்சி. அதனால்தான் வாமமுற்றனின் வான்முகத்தை மகிழ்ந்து நோக்கிய வியந்து நோக்கிய வைகல்வாய். அந்த விடியும் விடியாத அந்த நேரத்துல அந்த அஞ்ஞான இருள் நீங்கி அந்த ஆன்ம விடியல் வரும் பொழுது அப்படிலாம் சொல்றார் முருகனார் சன்னதி முறையில காட்சி பதிகத்துல. வாமருற்றமை காட்சி பற்ப காமருற்ற, காமர்னாக்க உங்களை மீது காமம் வைத்தவர்கள், அதாவது உங்கள் மீது நேசம் வைத்தவர்கள், அதாவது உங்களுடைய அன்பர்கள், உங்களுடைய பக்தர்கள், அவர்களெல்லாம் உங்களை எப்படி பார்க்கின்றார்களோ பரமாத்மா வஸ்துவாக எப்படி பார்க்கிறாவா? டு see is to know. காண்டலாவது அறிதலும், டு நோ இஸ் டு பிகம். அறிதலாவது அது ஆதலும், அந்த ஆத்ம வஸ்துவாக ஆதலும், டு நோ இஸ் டு பி, அது ஆதலாவது அதுவாக இருத்தலும். இதுதான் ஆன்ம தத்துவம் என்று அப்படிப்பட்ட ஒரு காட்சியை முருகனாருக்கு பகவான் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதை தான் அந்த இடத்துல சொல்றார். காமருற்ற கண் காட்சி பற்பல காட்டினாய் மனக்கண்ணுள்ளே. என்னுடைய மனக்கண்ணிலே உங்களுடைய காட்சியை காண்பித்தீர்கள். எங்க மணிவாசகர் சொல்ல எதிர எனக்கு ஈஸ்வரா வந்து காட்சி கொடுத்தீர்கள். அதே மணிவாசகர் முருகனாராக வந்து சொல்லும் போது என்னுடைய மனக்கண்ணிலே நீங்கள் காட்சியை கொடுத்தீர்கள். இப்படி இந்த சாட்சாத் பரமேஸ்வரன் இந்த பகவான் என்று மீண்டும் மீண்டும் அவர் இயற்றிய 30,000 பாடல்களிலே முருகனார் பாடி பாடி மகிழ்ந்திருக்கிறார். இன்னும் 2-3 கூட சொல்லலாம் போல தோன்றது. டைம் ஆயிட்டு இருக்கு. அவன் என்னை ஆட்கொண்டு அருளிய அடைவால் சிவன் என முற்ற தேரினன் என்க. இந்த பகவான் என்னை ஆட்கொண்டு அருளிய அந்த அடைவினாலே, அந்த திறனினாலே, அந்த திறமையினாலே, அவர் அதை செய்து முடித்த அந்த விதத்தினாலே நான் தெரிந்து கொண்டேன், இவர் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அவன் என்னை ஆட்கொண்டு அருளிய அடைவால், அந்த அடைவு, அதை அவர் செய்து முடித்த விதம், அந்த அடைவால் சிவன் என முற்றத்தேறினன் என்க. சாட்சாத் சிவபெருமான் தான் இவர் என்று நான் தேறினேன். அப்படி ஒரு கன்விக்ஷன். அப்படி தேறிய பின்பு அள்ளல் சேற்றில் அழுந்தினும் வள்ளல் பெருந்திரம் மறவாதே என்க. மறுபடியும் அவர் என்னை ஆட்கொண்ட பிறகு சேற்றில், இந்த அள்ளல் சேற்றில், இந்த உலக வாழ்க்கை என்ற சேற்றிலே மனம் அழுந்தினாலும் வள்ளல் பெருந்திரம் மறவாது என்க. அந்த பகவான் எனக்கு அளித்த அந்த பெருந்திரம், பரமாத்ம வஸ்துவாகிய அனுபவம், அந்த அனுபவம் என்னை விட்டு நீங்கவே நீங்காது அப்படின்னு எவ்வளவு போல்டா சொல்றார் முருகன். அப்படி இங்கேயும் அதை தான் சொல்ற. அதாவது கனரவணேஸ்வரினா போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாரு நீங்க நினைச்சு கூடாதுன்றதுக்காக இவ்வளவு சொல்றேன். காலகாலன் என்றார் உந்தி பெற, அது வேற யாரையும் இல்ல, எங்க கனரமணேசனை உந்தி பெற என்று மகிழ்ந்து கூறுகிறார். இப்போ புராண நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது முருகனார் தமிழை பார்த்தோம், அவருடைய அனுபவத்தை பார்த்தோம். அதுக்கு புராணம் எப்படி அது ஒரு பேக்கப் சப்போர்ட்டா இருக்குன்னு பார்ப்போம். ஸ்காந்தம், அதாவது ஸ்கந்த புராணத்துலதான் இந்த மார்க்கண்டேய மகரிஷிகளுடைய வரலாறு கூடப்பட்டிருக்கின்றது. அப்பா பேரு மிருகண்டு ரிஷி, மருதுவதி அம்மா பேரு. தபஸ் பண்றா மகா தபஸ்விகள், மகா சிவபக்தர்கள், ஈஸ்வரனே கண் முன்னால தோன்றுகின்றார். உங்களுக்கு 100 வயசு ஒரு மக்கு மகன் வேணுமா?
இல்ல 16 வயசு தான் இருப்பான். ஆனா, he will காலகாலத்துக்கு அவனுடைய பெயர் நிலைத்து நிற்கும். இப்ப யாரு வேணும்னா, டக்குன்னு ஆசைப்பட்டு எங்களுக்கு காலகாலத்துக்கு பேர் நிலைச்சு வைக்கிற அவ்வளோ பேரும் புகழும் பிரఖ్యాதியுமா இருக்கிற ஒரு மகன் தான் வேணும் அப்படின்னு விடுறா. தந்தேன்ட்டு போயிடுறார். அவருக்கு என்ன கேட்டதை கொடுக்கிறவர். பிறகு அந்த ஈஸ்வராம்சமாகத்தான் இந்த மார்க்கண்டேய மகரிஷி இந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறார். இப்போ வசுதேவருடைய மகன் வாசுதேவன். அது மாதிரி மிருகண்டு முனிவருடைய மகன் மார்க்கண்டேயன். அந்த நெடிலாயிடும் குறில் வந்து நெடிலாயிடும். அப்படி மார்க்கண்டேயன்னு தமிழ்ல அப்படி மிருகண்டு மார்க்கண்டு அப்படி தமிழ் புதல்வருடைய பேர் அப்படி ஆச்சு. அவரு ஈஸ்வரன் சொன்ன மாதிரி அவர் கல்வி கேள்வி அறிவுடைமை அது இது சாஸ்திரங்கள் 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் தெரியாதே இல்லை. யாகம் யோகம் யஜ்யம் அபரிமிதமான ஒரு புத்திசாலித்தனம் படைத்தவராகவும் பக்தி படைத்தவராகவும் அவர் இருக்கிறார். 16வது வயசுல அன்னைக்கு அந்த 16th பர்த்டே அன்னைக்கு 2 பேரும் ஓன்னு அழறா துக்கத்தை தாங்க முடியாம. இவர் என்ன காரணம் கேட்கிறா. அப்போ சொல்ற, இந்த 16வது வயசு முடிஞ்சா நீ எங்களை விட்டு பிரிந்து விடுவாய் அப்படின்னு. அப்போ இந்த பாகவதத்துல அப்படியே சொல்றாரு. அப்படியே அவர் சொல்றது அம்மா அப்பாவை அவர் தெய்வமா நினைக்கிறார். என் கண்முன் நான் காணும்படியாக காட்சி அளிக்கின்ற என் முதன்மை தெய்வங்களே, நீங்க 2 பேரும் என்னுடைய கடவுளர்கள். அவை மூதாட்டியார் சொல்ற மாதிரிதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்தவ வானினும் நனி சிறந்தனவே. பெற்ற தாயும் நம்முடைய தாயும் பிறந்த பொன்னாடும் இந்த தாய் நாடும். தாய் நாடு நம்முடைய தேசம்னாலே உடம்புல ஒரு உணர்ச்சி வரணும். இந்த பாரத மாதா தான் நமக்கு ஈஸ்வரனை கொடுத்தாள். இந்த பாரத மாதா தான் நமக்கு ராமரையும் கிருஷ்ணரையும் கொடுத்தா. இந்த பாரத மாதா தான் நம்மளுக்கு பகவான் ரமண மகர்ஷிகளை கொடுத்தா, ராமகிருஷ்ணரை கொடுத்தா, ஷிர்டி சாய்பாபாவை கொடுத்தா, காஞ்சி மகாசுவாமிகளை கொடுத்தா, சிங்கேரி மகா சன்னிதானத்தை கொடுத்தா, யோகி அரவிந்தரை கொடுத்தா. கொடுத்த பக்தர்கள் ஞானிகள் கணக்கே கிடையாது. அப்ப இவ எல்லாரையும் விட ரொம்ப பெரியவா பாரத மாதா தானே. இந்த பூமியில பிறக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். இந்த கலாச்சாரமும் இந்த நாகரிகமும் இந்த பண்பாடும் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றப்பட வேண்டியவை. அப்படித்தான் நமது முன்னோர்கள் வாழ்ந்து காண்பித்தார். 700 வருஷம் 800 வருஷம் முகலாய சாம்ராஜ்யத்திலே இருந்தும் கூட இந்த கலாச்சாரத்தை அவர்கள் காப்பாற்றினார்கள். 200 வருஷம் 250 வருஷம் இந்த கிறிஸ்துவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் அது என்னவோ பிரிட்டிஷ் ஆட்சி என்றா. அப்ப மட்டும் அது எப்படி ஆங்கிலேயர் நல்லதெல்லாம் பண்ணா அது கிறிஸ்துவர்கள் ஆஸ்பத்திரி கட்டுறது, படிப்பு, எஜுகேஷன்லாம். ஆனா இங்கிருந்த சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கும் போது அவர்கள் ஆங்கிலேயர்களாக மாறி விடுகிறார்கள். மொகல் ராஜன் சொல்ற மாதிரி கிறிஸ்டியன் ராஜன் எழுத வேண்டித்தானே. அவ்வளவு கடுமையான சோதனையிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அனாயாசமாக நாம் மறுபடியும் திறந்து இழந்து விட முடியாது. எனிவே, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்தவவானினும் நல் தவம் செய்து பெறப்படுகின்ற சொர்க்கத்தை விட வானினும் வானம்னா அங்க சொர்க்கலோகம் வானலோகம் நனி சிறந்தனவே. சாதாரணமா சிறந்ததில்லை, நனி சிறந்தவை, மிக மிக சிறந்தவை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. எல்லாம் should be in our blood. அததான் அவர் எடுப்புல சொல்றார். பாகவதத்தில் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். மார்க்கண்டேய மகரிஷியுடைய அந்த மனப்பான்மை, என் கண்முன் நான் காணும்படியாக காட்சி அளிக்கின்ற என் முதன்மை தெய்வங்களே, நீங்க கவலைப்படக்கூடாது. இந்த பூமியில பிறந்தா போக வேண்டியது, வந்தவா போக வேண்டியதுதானே. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் இடம் ஏது? அப்படி
நாம் இறந்து விடப் போகிறோமே என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கவலையே ஒரு மரணமாகிவிடும். அதை விட சிறந்த மரணம், அதோட பெருசா ஒரு மரணம் வேண்டியதில்லை. அந்த பயமே தூக்குல போட போறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா, அவனுக்கு வேதாந்த ஞானமே கொஞ்சம் கூட இல்லாம இருந்ததுன்னா, அந்த ஒரு கைதி ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பிழைக்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் சாகிறான். கொடுமை அது வாழ்க்கையில. அதெல்லாம் யாரும் நம்ம நினைச்சு பார்க்கிறதே இல்ல. வேதாந்தி தான் மரணத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். அத சொல்றாரு இவர். கவலைப்படுவதே மற்றொரு மரணமாகிவிடும். இன்னொன்னு, நம்ம எத பத்தி கவலைப்பட்டாலும், அத கவலைப்படுவதே நம்ம சத்குருவினிடத்திலே, நமது தெய்வத்தினிடத்திலே நமக்கு நம்பிக்கையின்மையைத்தான் காட்டும். நமக்கு முழுசா நம்பிக்கை இருந்தா, கவலை இருக்கும். இதெல்லாம் பொன்னாலான மூக்குத்தி மாரி. மூக்குத்தி இருக்கும். மறைஞ்சு போயிடாது. இந்த கவலை கான்கிரீட்டா இருக்கும். ஆனால், அந்த கவலைய ஒரு பக்கம் வச்சுப்ட்டு, இந்த கவலையை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு தான் வேதாந்தம் உபயோகப்படும். அதுக்கு தான் ஞானம் உபயோகப்படும். அப்படி இல்லன்னா தெய்வத்து மீது வைத்த பக்தி உபயோகப்படும். இந்த 2த்தினுடைய பக்தியின் ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னவென்றால், அந்த கவலைய ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த கவலையிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற அந்த பிளானிங், probably at the age of 40 and 45, 50 or even 60, you may have to build your life brick by brick. But you saving அடுத்த 5 வருஷம், 6 வருஷத்துல you will come back to a better position than what you were in at the age of 60. அப்படி ஒரு மனோதைரியத்தை கொடுப்பது. கவலை இருந்துட்டு இருக்கும் அந்த 5 வருஷம். ஆனா கவலைகள் நம்மை மூழ்கடித்து விடாது. கவலையினுடைய நேச்சரே என்னன்னா, நம்மள சிந்திக்க விடாது. அந்த கவலைய ஒரு பக்கம் வச்சுட்டு சேத்ராடணும். ஒரு பக்கம் ஈஸ்வரனிடத்துல பக்தி, ஒரு பக்கம் லலிதா சகஸ்ரநாமம், வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், ஒரு சத சஷ்டி கவச்சம். இதெல்லாம் நமது பெரியவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வேடிக்கைக்காக அருளவில்லை. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு வாட்டி திருவண்ணாமலை போயிட்டு மலை சுத்திட்டு வரணும். அந்த 4 மணி நேரம் மலை சுத்தினா, உங்க கவலை கொஞ்சம் கவலைகளை எப்படி நீங்க டேக்கிள் பண்றது? அத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, எப்படி நம்ம வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வது? என்ன பண்ணா இந்த கஷ்டம் தீரும்? அத கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 100% யூ கேன் கம் அவுட். வாழ்க்கையில பைனான்சியல் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. அத பெருசா நம்ம நெனைக்கிறோம். அந்த கவலை பிசினஸ்ல நஷ்டமாயி போச்சுன்னா, முழுகி போயிடவர்கள்லாம் நெறைய பார்த்துருக்கேன். ஆனா ஜிடி நாயுடுலாம் அப்படி ஆகல. முழுசா முழுகி போனவர் மீண்டும் எழுந்து வந்தார். அப்படிலாம் நெறைய பேர் பண்ணியிருக்கா. அப்படி கவலைகள் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன என்றால், நமக்கு இறைவனிடத்திலே நம்பிக்கை இல்லை, அல்லது நமக்கு அந்த வேதாந்த பாடம் சரியா பிடிபடலன்னு அர்த்தமாயிடும். அததான் சொல்றாரு. இறைவனிடத்திலே நம்பிக்கையின்மையைத்தான் காட்டுகின்றது. எனவே 2 பேருக்கும் என்னம்மா? அப்பா, அம்மா 2 பேருக்கும் உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஈஸ்வரனே உங்க முன்னாடி வந்து தரிசனம் உங்களுக்கு குடுக்கிற அளவு நீங்கள் பக்தியில தோய்ந்து போயிருக்கிறீர்கள். அந்த ஈஸ்வரனையே பக்தி பண்ணுவோம் வாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு நமக்கு டைம். கவலைய முதல்ல விடுங்க. தீவிரமா ஈஸ்வரனை நினைத்து இந்த ஆன்ம ஞானத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம். அதை பெற்றால் இந்த உடலுடைய இழப்பு ஒரு இழப்பா தோணாது. இந்த உலக வாழ்க்கை என்னும் பற்றினை ஒழித்து இந்த ஈஸ்வரனை நாம் சரணடைவோம். அப்படி குழந்தை 16 வயசுல பெரிய ஞானத்தை தாய் தந்தையருக்கு போதித்தது. இது எப்படின்னா, கபிலர் வந்து அவ அம்மா தாயார் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ண மாரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, பகவான் தன்னுடைய தாய் அழகம்மையாருக்கு உபதேசம் பண்ண மாரி இருக்கு இது. அப்பா, அம்மாவுக்கு பண்றது. தன்னை அடைந்த அன்னை தனக்கு நன்னர் வழுத்த ஞானம் நவின்றும் என்கிறார் முருகனார். தன்னை வந்து சரணாகதி செய்த தாய்க்கு தன்னை அடைந்த அன்னை தனக்கு நன்னர் பழுத்த ஞானம் நவின்றும். எவ்வளவோ விதங்கள்ல ஞானத்தை சொல்லி அம்மாவை அர்ப்பித்து பண்ணார் ஆத்ம ஞானத்துக்கு. ஜோதிலிங்கமாய் தோற்றி அருளியும்
பின்பு தன்னையே ஒரு ஜோதிலிங்கமாக அன்னைக்கு காட்சியளித்தும் ஏனைய சக்தி இரண்டும் மேம்பட தாயக சக்திக்கு ஒரு நாயகம் அளித்தும் ஜோதிலிங்கமா கொடுத்தது இருக்கட்டும், உபதேசங்கள் பண்ணது இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் தவிர அதுக்கும் மேல அவர்களை தற்பித்து பண்ணி பக்குவப்படுத்தி அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தையே கொடுத்து அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு கோயிலை கட்டி மாத்ருபூதேஸ்வரராக தானே அங்கே அமர்ந்து லட்சக்கணக்கானவர், கோடிக்கணக்கானவர், தலைமுறை தலைமுறைக்கு அங்கே வந்து அந்த தாயக சக்திக்கு வணங்கி நிற்கும்படியாக ஒரு நாயகம், ஒரு தலைமை பீடம் அளித்தும் இப்படியெல்லாம் அம்மாவுக்கு மரியாதை செய்தவர்கள். எப்படி அம்மாவுக்கு மரியாதை செய்யணும்னு அதை பகவான்கிட்ட தான் கத்துக்கணும். சம்சாரவாசிகள், இல்லறவாசிகள்லாம் வெட்கப்படணும். The way he has honored his mother should put even a grahastha to shame. அததான் இவர் சொல்ற. அப்படி அம்மா அப்பாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இப்படி பண்ணலான்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி ரிகுண்டு முனிவர் ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கினாரா, இப்படி ஒரு ஞானமா இந்த குழந்தைக்கு அப்படின்னு. பிறகு 3 பேரும் இறைவனிடத்திலே பக்தி செலுத்தினார்கள். மார்க்கண்டேயரோ ஈஸ்வர தியானமே சொரூபமாக மாறினார். அந்த 16 வயது முடிஞ்ச உடனே யம கிங்கரர்கள் வந்து, கிங்கரர்னா சேவகர்கள்னு அர்த்தம். இன்னும் யம கிங்கரர்னா பயந்து போடுறது இல்லை. அவர்கள் பணியாளர்கள், சேவகர்கள், கைங்கரியம் செய்பவர்கள் கிங்கரர்கள். அவர் வந்து சிவ பூஜையில இருந்ததுனால மார்க்கண்டேயரை ஒன்றும் பண்ண முடியல, திரும்பி போயிட்டா. அப்புறம் யம தர்மராஜனே வந்தா, இது கொஞ்சம் பெரிய விஷயம் போல் இருக்கு, இவாளே திரும்பி வந்துட்டாள்னா நம்மளே போனாதான் இந்த காரியம் நடக்கும்னு வர. அவர் தபஸ் வலிமையினால அவரால் யம தர்மராஜனை பார்க்க முடிஞ்சது. உடனே அவர் சிவலிங்கத்தை போய் சேர்த்து கட்டிண்டார். அவன் அந்த ஆணவத்தினாலே செருக்கினாலே அந்த பாசக்கயிற்றை சிவலிங்கத்துக்கும் சேர்த்து வீசினான். வந்ததே கோபம் ஈஸ்வரனுக்கு. என்னுடைய மணிவாசக பெருந்தகையை பற்றி வசத்தியா ஒரு ஒண்ணு சொல்லுவா. நேரடியாக ஈஸ்வரனிடத்திலே சென்று எனக்கு ஆத்ம ஞானத்தை அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டா, சே நீ இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை, போ அப்படின்னு சொல்லிடுறதுக்கு அவரால் முடியும். மணிவாசகரை பற்றி கொண்டு அவர் மூலமாக நீங்க ஈஸ்வரனை போய் அணுகினால், அப்ரோச் பண்ணா, மணிவாசகர் கூட இவர் வந்திருக்காருன்ற ஒரே காரணத்தினாலே அவருக்கு சிவ சாயுஜ்ய முக்தியை அருள் பாலிக்க மாட்டேன் என்று மறுப்பதற்கு ஈஸ்வரன் சக்தியற்று போகிறார்னு சொல்லுவார். மணிவாசகருடைய பெருமை அப்படி. அந்த பெருமை முருகனாருக்கும் இருக்கு. இப்படி தன்னுடைய அடியவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளோ கோபம் வருது அவருக்கு. அதனாலதான் இடது காலில் வச்சார், வலது காலில் உதைக்கிறது கூட அவருக்கு மனசு வரல. சே, இவன் மேல போய் நம்ம வலது கால் படலாமா? வலது கால் படாதனாலே யம தர்மராஜன் உயிரோடு மீந்தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஈஸ்வரனை மார்க்கண்டேயரை யம தர்மனாரை உதைத்து அவரை காப்பாத்தினார்னு. அவர் என்றும் 16ஆக இருக்க கடவுதுன்னு சொல்லி அவரை சிரஞ்சீவி ஆக்கிட்டார். இத ரமண புராணத்துல முருகனார் பாடியிருக்கார். இழுத்தொழும்பர் சும்மை எழுத்தழியம் ஆய்க்கும் எழுத்தறியும் பெம்மான் இணை அடியே எண்ணமாய் மார்க்கண்ட மானிதன் மாறேற்ற சாவூழை மேற்கொண்ட பக்தியாம் மிக்க விரகாலே நேதி தனக்கோதி யாமகனாம் தன்பால் அயர்வியரு நெஞ்சத்து அருளின் மதவலி கொண்டு ஊழாது உலையுறாது உப்பக்கம் காணாதை தாழாது உயர்ற்றும் தருகனார் தந்தருக்கே. விழுத்தொம்பர் சும்மை எழுத்தடிய மாய்க்கும். விழுத்தொழும்பர்னா ரொம்ப சிறந்த அடியவர்களுடைய சும்மைனா சுமையாகிய எழுத்தை, தலையெழுத்த திருத்தி எழுதுறதோ அதை அழிச்சு விடுறது. எழுத்தறியும் பெம்மான், அதை எப்படி அந்த எழுத்தை மாற்றி எழுதணும்ன்றதை அறிகின்ற அந்த ஈஸ்வரனுடைய அந்த இணையடியே எண்ணமாய், அவருடைய திருவடிகளையே எண்ணமாய் கொண்ட அந்த மார்க்கண்ட மாணி, மார்க்கண்டேய பிரம்மச்சாரி தன் மாறேற்ற சாவுளை
சாவு என்று ஊழ்வினையாக அவனுக்கு வந்தது. அது மாறேற்றன்னா மாறுபட்டது. எல்லாருக்கும் இளமையில வராது, முதுமையில தான் மரணம் வரும். இவருக்கு மாறி போய் இளமையிலேயே வந்தது. அப்படி மாறேற்ற சாவுழை மேற்கொண்ட பக்தியாம் மிக்க விறகாலே, ஈஸ்வரன் மீது வைத்த பக்தி என்கின்ற அந்த விறகுன்னா ஒரு வழிமுறை, ஒரு வகை. அந்த 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 மீன்ஸ் அப்படி நியதி தனக்கோ நியாமகனாம் தன்பால், எல்லா சட்டத்திட்டங்களையும் வகுக்கின்ற அந்த ஈஸ்வரன் தன்பால் அயர்தியரு நெஞ்சத்து அருளின் மதவலி கொண்டு, அயர்தியரு தளரவே தளராத அந்த நெஞ்சத்து அருள், அவன் மீது அருள்னா இந்த இடத்துல பக்தி, பக்தியாகிய மதவலி அவ்வளவு பெரிய பலத்தை கொண்டு ஊழால் உலைவுறாது, அந்த ஊழினாலே பாதிக்கப்படாமல் உப்பக்கம் காணாதை, உப்பக்கம்னா ஒரு சங்க காலத்து தமிழ் பிரயோகம் அந்த வார்த்தை. இப்பக்கம்னா நீ என்னைக்கும் உனக்கு இந்த 16 வயசுலாம் கிடையாது, எல்லாத்தையும் நான் அழிச்சுடுறேன்றது. அப்பக்கம்னா உனக்கு அந்த 100 வயசுக்கு மேல இருக்கும்படியா பண்ற, ஏதோ ஒரு 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 டைம் லிமிட்டே இல்லாம பண்றன்றது. ரெண்டுமே பண்ணல அவரு. என்னைக்குமே 16,000 அதுதான் உப்பக்கம் காணுதல். அப்பக்கமும் இல்லை இப்பக்கமும் இல்லை, கீழே போறது இல்ல மேல பறந்து போறதோ, பைபாஸ் பண்றது. அவர் விதித்த நியதி 16 வயது, அந்த 16 வயசு அப்படியே இருக்கட்டும்னுட்டார் அவர். அதுதான் உப்பக்கம் காணுதல். உப்பக்கம் அது மார்க்கண்டேய சுவாமி அந்த ஊழை உப்பக்கம் கண்டார். அப்படி காணுகின்ற, அப்படி காண அதை தாழாது உயர்ற்றும் தருகனார் தந்தளுக்கு, அந்த விதியை கடந்து போகின்ற அளவுக்கு உயர்த்தும்னா முயற்சி பண்றது, தாழாதுன்னா கொஞ்சம் கூட தளராது, தருகனார்னா தருகன்னா செருக்கு, பட் இங்கன்னா விடாமுயற்சி, தன் தருக்கேனா எகைன் செருக்கு, பட் விடாமுயற்சி, முயற்சி. அப்படிப்பட்ட முயற்சியே அப்படின்னு பகவானை போற்றுகின்றார் முருகனார். நீ அந்த முயற்சியை அளிப்பவனேன்னு சொல்லல, தாழாது உயர்ற்றும் தருகனார் தன் தருக்கே, அந்த முயற்சியே, அந்த முயற்சியே பகவான் தான். அந்த அந்த முயற்சி ஸ்வரூபமாக இருப்பவர் பகவான் தான். இப்படி அந்த முருகனாருடைய அந்த தமிழ் ஒரு அற்புதம். அதனால தான் மார்க்கண்டேய சுவாமியை 7 சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர சொல்றது இல்லை. ஏன்னா அவர் சிரஞ்சீவி இல்லை, அவர் 16 வயசுன்னு ஒரு டிமார்கேஷன் பண்ணியாச்சு. அஸ்வத்தாம பலி வியாச அனுமந்தேவ விபீஷண கிருப பரசுராம சப்தைத்தே சிரஞ்சீவனக இருக்காளே தவிர இவர் சிரஞ்சீவி அல்ல, ஆனா சிரஞ்சீவி தான். இப்படி ஒரு மார்க்கண்டேய சுவாமியினுடைய இந்த ஒரு ஸ்தல புராணம், இது எங்க நடந்ததுன்னு பார்த்தா திருக்கடவூர். இங்கே ஈஸ்வரன் தன் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி யமன் தர்மராஜனை உதைத்ததினாலே இது அஷ்ட வீரத்தானத்திலே ஒன்றாக மதிக்கப்படுகின்றது. இது கடம், அந்த கடம்னா குடம், அந்த குடம் இருக்கிற ஊரு. எதனால திரு குட ஊர்னு சொல்லணும், ஆனா திரு கடம்னு அந்த சமஸ்கிருத வார்த்தையை சொல்லி திரு கடவுர், அது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா திரு கடையூர்னு மாறிடுது ஸ்லாங்கா. இங்கே அமிர்த கடேஸ்வரர், ஏன்னா அந்த குடம் இருந்தது, அமிர்தம் கடல்ல இருந்து வெளில வந்த உடனே அது அது ஒரு குடத்துல வச்சு அதை இந்த ஊர்ல தான் கொண்டு வந்து வச்சா, இந்த ஊர்ல தான் மகாவிஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் அதை பங்கிட்டு கொடுத்தார். அதனால இந்த ஈஸ்வரனை அந்த குடத்துல வச்ச அந்த அமிர்தத்தை வச்சு ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அவள்லாம் சாப்பிட்டா. அதனால இவருக்கு பேரு அமிர்த கடேஸ்வரர். பிறகு இந்த ஊர் பேரு அமிர்த கடேஸ்வரம்னு பேரு. அந்த அமிர்தத்தை முதல்ல அந்த லிங்கத்து மேலதான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் அவள்லாம் சாப்பிட்டா. இன்னைக்கும் இந்த திருக்கடவூர்ல போய் இந்த மிருத்யுஞ்சய யோமம் பண்ணவா மரணத்தை கடந்து போவார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இன்னைக்கு இருக்கு. நீண்ட ஆயுளை பெறுகின்றார்கள்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த ஊருக்கு அது ஒரு விசேஷம். இங்க 3 குளங்கள் இருக்கு. ஒண்ணு அமிர்த புஷ்கரணி, இது அமிர்தத்தை ஞாபகப்படுத்துறது. காலத்தீர்த்தம்னு ஒண்ணு, காலம்ன்றது
ஓடிக்கொண்டே இருப்பது இந்த காலத்தை எதுக்கும் காலம் கவலைப்படுவதே இல்லை. அது அது ஒரு அது ஒரு சொல்வா. இன்னொன்னு கால தீர்த்தம்னா காலன் இங்க வாங்கிட்டு இங்க குளிச்சுட்டு போனான் அப்படின்றதுனால கால தீர்த்தம்னு ஒண்ணு உண்டு. மூன்றாவது மார்க்கண்டேய தீர்த்தம்னு இருக்கு. இது எல்லாமே இந்த யம தர்மராஜன் உதயப்பட்டதும் இந்த அமிர்தம் இது பண்ணதும் இதெல்லாம் சம்மந்தமா தான் இந்த ஊர் இருக்கு. இந்த தீர்த்தங்களும் அப்படித்தான் இருக்கு. பிறகு ரொம்ப பிரசித்தமான விஷயம் அபிராமி பட்டர். அவர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்ல போய் தை மாசம் அமாவாசை அவர் பௌர்ணமின்னு சொல்லி அரசர் கோச்சுண்டு அப்புறம் அம்பாளே தன்னுடைய காதல் இருக்க தோட்ட வான வெடியில வீசி எறிந்து அது அப்படியே சந்திரனா சொலித்து அவரை காப்பாத்தினா. சுப்பிரமணியம்னு அவருக்கு பேரு. ஆனா அது நிகழ்ந்த அப்புறம் அவர் அபிராமி பட்டர்ன்ட்டா. இன்னைக்கு அபிராமி பட்டர் பாடின அபிராமி அந்தாதி ஒரு மந்திரம், தேவ மந்திரம். அது தமிழ்ல இருக்கே தவிர அது மகா மந்திரம். அதை படிச்சாலே உடம்பு புனிதமாயிடும். மாசத்துக்கு ஒரு நாளாவது அதை படிக்கிறது நல்லது. இந்த அமாவாசை அன்னைக்கு, அதுவும் அமாவாசை இன்னைக்குமே நிறைஞ்ச நாள் அன்னைக்கு அதை படிக்கிறது அபிராம பட்டரையும் நினைச்சுப்போம், இந்த அமிர்த கடேஸ்வரரை நினைச்சுப்போம். நம்மளுக்கு நீண்ட ஆயுள் வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிட்ட மாதிரியும் இருக்கும். இங்க 63 நாயன்மார்கள் எவ்வளவு விசேஷம் பாருங்க இந்த ஸ்தலத்துல. குங்கிலிக்கலைய நாயனார், காரி நாயனார் இவர்கள்லாம் இந்த தலத்துல வாழ்ந்து சாயுச்சிய முக்தி பெற்றவர்கள். 3 பேரும் நால்வர்ல மணிவாசகர் மீதி அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் 3 பேரும் இந்த தலத்துல பாடல்கள் அருளி இருக்கிறார்கள், பாடியிருக்கா. இந்த இடத்துல இந்த நீண்ட ஆயுளுக்கோசரம் சதாபிஷேகம், அப்புறம் பீமரத சாந்தி, சஷ்யப்த பூர்த்தி, இதெல்லாம் 60வது பிறந்த நாள், 70வது பிறந்த நாள், 80வது பிறந்த நாள், இதை இங்க கொண்டாடுறதுன்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கும் நிறைய பேர் இந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்றவாளதான் இருக்கா. இது தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தது. மயிலாடுதுறையிலிருந்து கிழக்க சுமார் 21 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மயிலாடுதுறை நல்ல ஒரு சென்டரா இருக்கு இந்த மாதிரியான ஸ்தலங்கள் எல்லாம் போய் தரிசனம் பண்றதுக்கு. அது மயிலாடுதுறைத்துல போய் ஒரு வாரம் இருக்கும்படியா அப்படி பார்க்கணும் போல் இருக்கு. அதை சுத்தி பார்க்கறது, அப்புறம் கும்பகோணம், இப்படி தமிழ்நாட்டுல கோயில் பார்க்கறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எனக்கு என்ன ஆசைன்னா முருகனார் இந்த சிவலீலைகள்லாம் பண்ண இந்த ஸ்தலங்களை பார்க்கணுன்றதுக்காக நான் ஒரு வாட்டி பண்ணேன். குதிரைகள் ஆடம் கட்டின மாதிரி அது ஒரே நோக்கம்தான். அது முருகனார் நினைச்சுட்டு இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, நம்ம பார்த்துடணும் அப்படி. பிறகு வடநாட்டுல பிலாஸ்பூர் 20 கிலோமீட்டர்ல ஒரு மார்க்கண்டேன் இவர் பேர்லயே ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் அவர் அவதரித்தார்னு சொல்லப்படுகிறது. இப்படி இந்தியால அங்கங்க அப்படி ஒரு ஐதீகம் இருக்கும். வருடத்துல ஒரு நாள் இது பைசாகி தினத்துல மார்க்கண்டேயர் தினமா இங்கே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரத்தை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட தலங்களையெல்லாம் நம்ம ஒரு முறை காதுல கேட்கறதே மகா புண்ணியம். இன்றைக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலங்களை பார்த்த ஒரு திருப்தி இருக்கு. மன்மத லீலை அப்படின்றது ஈஸ்வரனுடைய அந்த மன்மத லீலையில இருக்கிற புது புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம். இந்த கஷேத்திர சிறப்புகள், இந்த திருக்கடவுரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இன்றைக்கு இதையெல்லாம் சொல்லும்படியாக எனக்கு ஒரு பெரும் பேறு கிடைத்தது. நான் தன்யனானேன். அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.